ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிடெக்டிவ் மெகுல் கேஸில் கிரிமினல் கேஸுங்கிற கேட்டகரிக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கான 5 கேஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்டெல்லாங்கிறவங்க கொஞ்சம் பணத்தை அவங்களோட விண்டோக்கு பக்கத்தில் இருக்கிற டேபிளில் வச்சுட்டு தூங்க போயிட்டாங்க. அவங்க திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த பணத்தை காணல. பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேட்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. முதலாவது நெய்பர் கிட்ட கேட்கும்போது, நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், எனக்கு எதுவுமே கேட்கல, ஒரு மணித்தியாலத்துக்கு முதல் மழை பெஞ்சதுன்னு வேற சொல்றாரு. ரெண்டாவது நெய்பர் கிட்ட கேட்கும்போது, நான் காலையில இருந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன், மழை பெஞ்சதால வந்த இந்த தண்ணியை நான் இப்போ க்ளீன் பண்ண போறேன்னு சொல்றாரு. இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க போய் சொல்றாங்க. அது யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிச்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யாரா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு 2வது ஆளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜன்னல் திறந்திருந்தா தான் தண்ணி உள்ள வரும். அப்ப இவன் தான் ஜன்னலுக்குள்ளார கையை விட்டு எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். சரி, அவனையும் கொடுத்து பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். சனாங்கிறவங்க மார்க்கெட்டுக்கு போய் கொண்டிருக்காங்க. திடீர்னு யாரோ ஒருத்தவங்க அவங்களோட காரை பின்னால் அடிக்கிறது மாதிரி ஒரு பெரிய சத்தம் வந்து கேக்குது. அவங்க வெளியே வந்து பார்க்கும்போது கார் டேமேஜ் ஆயிருக்கு. ஒரு சிவப்பு கலர் கார் தான் அடிச்சிருக்கு. உடனே அந்த பொண்ணு அந்த காரை சேஸ் பண்றாங்க. அந்த காரை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே பாக்குறாங்க. அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அங்க 3 பேர் இருக்காங்க. இப்ப இந்த 3 பேர்லயும் யார் அந்த காரை ஓட்டிட்டு வந்தாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். யாரா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு முதலாவது ஆளை தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் டேபிள் இருக்கிற காஃபி தான் சூடா இருக்கு. அதை காரணமா வச்சு அவன் தான் அந்த காரோட ஓனர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதையே கொடுத்து பார்ப்போம். நான் கண்டுபிடிச்சது தப்பு. இப்ப ஆன்சரை பார்க்கலாம். 2வது நம்பர்காரன் தான் அந்த காரை அடிச்சிருக்கான். ஏன்னா முதலாவது நம்பர்லயும் 3வது நம்பர்லயும் ஏற்கனவே ஃபுட் இருக்கு. இவன் இப்பதான் மெனுவை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால இவன் இப்பதான் வந்திருக்கணும். அதனால இவன் தான் அந்த காரோட ஓனர். சரி, ரைட். மிஸ்டர் ஹர்ட்டுங்கிறவர் மெகுலோட ஆஃபீஸுக்கு போய் நேற்று இரவு ஒரு கொலையை பார்த்தேன்னு சொல்றாரு. அவர் அங்க நடந்த எல்லாத்தையுமே மெகுல் கிட்ட சொல்றாரு. நான் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன், ரொம்பவே இருட்டா இருந்துச்சு, ரோட்ல யாருமே இல்லைன்னு வேற சொல்றாரு. திடீர்னு என்னோட கார் நின்றுச்சு, என்னால ஸ்டார்ட் பண்ண முடியல, என்னோட காரோட பேட்டரி டவுன் ஆயிட்டுன்னு சொல்றாரு. அந்த டைம்ல எனக்கு ஒரு கன் ஷாட் கேட்டுச்சுன்னு சொல்றாரு. நான் ரொம்பவே பயந்துட்டேன், அதனால உடனே என்னோட காரோட ஹெட்லைட்டை போட்டேன்னு வேற சொல்றாரு. அங்க கையில ஒரு கன்னோட மாஸ்க் போட்ட ஒருத்தன் இருந்தான், யாரோ ஒருத்தவங்களை சுட்டுட்டான்னு வேற சொல்றாரு. நான் உடனே அங்க இருந்து ஓடிட்டேன்னு வேற சொல்றாரு. இப்ப இவர் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரா நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிச்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் பொய் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்டரி டவுன் ஆன கார்ல எப்படி ஹெட்லைட்டை போட்டுட்டு திடீர்னு வீட்டை போயிருப்பாரு. அதனால இவர் சொல்றது பொய்யா தான். எஸ், நான் கண்டுபிடிச்சது கரெக்ட். டியானாங்கிறவங்க ரோட்டை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கார் அவங்களை இடிச்சிருச்சு. அந்த டிரைவர் நிக்காம அங்க இருந்து கிளம்பிட்டாரு. பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணி அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க இருந்த யாருமே நம்பர் பிளேட்டை நோட் பண்ணல. மெகுல் உடனே அந்த காரை சர்ச் பண்றாரு. அவர் இந்த 3 கார் மேலேயும் சந்தேகப்படுறாரு. முதலாவது கார் ஓனர் கிட்ட கேட்கும்போது, நான் என்னோட காரை கழுவிக்கிட்டு இருந்தேன், என்னோட கால் உடைஞ்சிருக்கு, நான் 1 மாசமா என்னோட காரை வெளியே எடுக்கலன்னு சொல்றாரு. 2வது கார் ஓனர் கிட்ட கேட்கும்போது, எனக்கு போன வாரம் தலையில அடிபட்டு இருந்தது, அதுல இருந்து என்னோட கார் கராச்சில தான் இருக்குன்னு சொல்றாரு. 3வது ஓனர் கிட்ட கேட்கும்போது, என்னோட கையில அடிபட்டு இருக்கு, என்னால கார் ஓட்ட முடியாது, நான் 1 மாசமா என்னோட காரை வெளியே எடுக்கலன்னு சொல்றாரு. இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தவங்க போய் சொல்றாங்க. அது யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச 3வது ஆள் தான் போய் சொல்றான்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 மாசமா காரை வெளியே எடுக்கல, அப்படியே கார் புதுசா தான் இருக்கு. அதனால 3வது நம்பரையே கொடுத்து பார்ப்போம். ஜெஸ், நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். ஓகே, அவன் இப்பதான் அந்த காரை கொண்டு அங்க விட்டுருக்கான். வெளியில அந்த டயர் மார்க் இருக்கு. அதனால அவன் தான் போய் சொல்லியிருக்கான். மெகுல் ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராஜெக்ட் ஒன்ல இருக்காரு. அவர் அதை விசாரிக்கிறதுக்காக கிளம்புறாரு. அவர் அந்த கேஸ் ஃபைல் அவரோட ஆபீஸ்ல மறந்து போய் விட்டுட்டு போயிட்டாரு. அதை எடுக்கலாம்னு திரும்பி வரும்போது அங்க இருந்த ஃபைல்ஸை காணல. யாரோ ஒருத்தன் உள்ள வந்து அந்த ஃபைலை திருடிட்டு போயிட்டான். அவருக்கு இந்த 3 பேர் மேலேயும் சந்தேகம் வருது. சனா கிட்ட கேட்கும்போது, நான் காலையில இருந்து என்னோட டேபிள்ல தான் இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. லீசா கிட்ட கேட்கும்போது, நான் உங்களோட ஆபீஸுக்கு வரவே இல்லை, நான் எதையுமே திருடலன்னு சொல்றாங்க. இந்த பையன் கிட்ட கேட்கும்போது, நானும் உங்களோட ஆபீஸுக்கு வரவே இல்லை, நான் எதையுமே திருடலன்னு சொல்றான். இப்போ இதுல யார் அந்த ஃபைல் எடுத்ததுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிச்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பையனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மிச்ச 2 பேருமே லேடிஸ். அந்த ஷூ அடையாளம் அந்த பையன் போட்டுக்கிற ஷூ மாதிரி தான் இருக்கு. அதனால அந்த பையனையே கொடுத்து பார்ப்போம். ஜஸ்ட், நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். அதுல அந்த பையன் மட்டும் தான் ஷூ போட்டிருக்கான். அவனோட ஷூ மார்க் தான் அதுல இருக்கு. சரி, ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தீஃப் கேஸுங்கிற கேட்டகரிக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கான அந்த கேஸ் பத்தி தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க.